இதனால் தங்கம் வாங்கக்கூடிய நபர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 10:49 ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 6:14 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் தங்கம் வாங்கிக்கலாம். இந்த 2 நாட்களிலும் இன்னும் சில குறிப்பிட்ட ஹோரைகளில் தங்கம் வாங்கினா சிறப்பு. அந்த சுப ஹோரைகள் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவோட இறுதியில் நான் சொல்கிறேன். அடுத்ததாக இந்த நாளில் தங்கம் வாங்க முடியலை அப்படின்னா கவலையே பட வேண்டாம். தங்கத்துக்கு பதிலாக இணையான நிறைய பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்களை நாம் வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி அக்ஷய திருதி அன்னைக்கு அரிசி பானையில் இந்த ஒரு பொருளை வைத்து பாருங்கள், குபேர யோகம் வரும். அந்த குபேர பானை பூஜை எப்படி செய்கிறது அது குறித்த தகவலை பார்க்கலாம். தங்கம் வாங்கவும் மகாலட்சுமி பூஜை செய்யவும் உகந்த சுபமுகூர்த்த நேரத்தில் குபேர யோகம் மற்றும் வற்றாத செல்வம் தரும் அட்சய பானை பூஜை முறைகளை அறிந்து நாம் வழிபாடு செய்தாலே போதும். நம்ம வீட்டில் எப்பொழுதுமே வற்றாத செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கும். அது என்னென்ன வழிமுறைகள், இந்த நாளில் தானம் செய்யக்கூடிய பொருட்கள் என்ன